புதுச்சேரியில் கனமழை மற்றும் கடல் சீற்றத்திற்கு இடையே மீனவ கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் தங்களது படகுகளை பாதுகாக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பாக செய்தியாளர் மகாராஜா பாண்டி வழங்கிய கூடுதல் தகவல்களை காணலாம். டிட்வா புயல் காரணமாக புதுச்சேரியில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. மாலையில் தொடங்கிய மழை இரவு முழுவதும் தொடர்ச்சியாகவே பெய்து கொண்டிருக்கிறது. இந்த மழை மட்டுமல்லாமல் காற்று, கடல் சீற்றம் இருப்பதால் மீனவர் பகுதியில் இதை அதிகமாக உணர முடிகிறது. தற்போது நாம் சோலைநகர் மீனவர் பகுதியில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். கனமழை, கடல் சீற்றம் இருப்பதால் இங்கு கடல் நீர் ஊருக்குள் புகும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. கொட்டுமலையில் மீனவர்கள் படகுகளை தங்களது பகுதிக்குள் கொண்டு செல்கிறார்கள் என்பது குறித்து இங்குள்ள மீனவரிடமே கேட்கலாம். காலையில் மீன்வளத்துறைக்கு தெரிவித்தோம். காலையில் 10 மணிக்கு தெரிவித்தோம். அது சார்ந்து இவர் சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கும் தெரிவித்தோம். காலையிலேருந்து அவங்க இதை நாங்கள் சரி செய்கிறோம்னு சொல்லிட்டு காலையிலேருந்து சொல்லினே இருந்தாங்க. மணி 6 மணிக்கு மேற்கொண்டு அவங்க 2 டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதுமாரி எங்களால் எந்த ஹெல்ப்பும் உங்களுக்கு பண்ண முடியாது சொல்லிட்டு கை வச்சாச்சு. அது மேற்கொண்டு நாங்கள் கடலோரம் வந்தாக்கா காற்று, மழை, கடல் 3மே அதிகரித்து போச்சு. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பொருளை சேஃப்டிக்கு பண்ணுறது நாங்கள் இப்போ பண்ணிக்கிறோம். எங்களுக்கு அரசாங்கம் மூலியமாகவோ யார் மூலியமாகவோ எந்த ஒரு உதவியும் பண்ணலை. போட்டும் கடலில் மூழ்கின்னு தான் இருக்குது. ஊர் அடிப்படையில் பார்த்தா ஊரும் கடலுக்கு உள்ளகிற மாதிரி தான் இருக்குது. எல்லா வகையிலும் நாங்கள் பாதிக்கப்படுறோம். இது அரசாங்கம் மூலியமாக எங்களுக்கு எந்த ஒரு முன்னுதவியும் செய்யலை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை இனிமேல் மேற்கொள்ள வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை இங்குள்ள மீனவர்கள் கண்ணீர் மல்க நம்மிடம் வைத்திருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் வெங்கட்டுடன் சன் செய்திக்காக மகாராஜா பாண்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.